ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி களைஞ்ச தண்ணிங்க. அதை வேஸ்ட்டு பண்ணாமல் இதில் நிறையா பெனிஃபிட் இருக்குங்க. நான் பொரிக்கஞ்சட்டியில் ஊற்றிட்டு நீங்கள் வேறு பாத்திரத்தில் ஊற்றிக்குங்க. அந்த அரிசியை வந்து இட்லி, தோசை, அன்னைக்குன்னு சாதம் வைக்கிற கழனி, அரிசி களையும்ல அந்த அலசுகிற தண்ணியெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம செடிக்கு ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா இந்த எல்லா தண்ணியும் ஒன்று சேர்த்து மிதமான சூட்டில் அன்னைக்குன்னே மிதமாக நம்ம உடம்பு பொறுக்கிற மாதிரி உள்ள சூட்டில் மேலு கழுவிட்டு வரலாம். உடம்பு வலி போகும். அது மட்டும் இல்லாமல் பிரைட்னஸ் கொடுக்கும். அப்புறம் வந்து இந்த கரப்பா நீர்னு சொல்லுவாங்க, அது வந்து இந்த பொறி பொறியாக வேக்கூர் மாதிரி இருக்கும், அதெல்லாம் சரியாக வந்துடும். அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. இல்லைன்னா இந்த தண்ணியை வந்து 3 நாள் வச்சு வீட்டில் வச்சு புளிச்ச உடனே செடிகளுக்கெல்லாம் ஸ்ப்ரே அடிக்கலாம். அந்த செடியில் உள்ள பூச்சியெல்லாம் காணாமல் போயிடும். ஏன்னா தண்ணி புளிச்சு போயிடும்ல, அதனால். இல்லை எதுவுமே யூஸ் பண்ணலைன்னா அன்றைக்கே செடிகளுக்கு ஊற்றுங்க. அது மட்டும் இல்லாமல் அரிசி களையிறோம்ல, சோறு வைக்கிற தண்ணி, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இல்லை அந்த தண்ணி மட்டும் தனியாக வச்சு குழந்தைகளுக்கு, அதுகளுக்கு உடம்புல பொறுக்கிற மாதிரி உள்ள சுட வச்சு அதுகளுக்கும் அதை வச்சு மேல் கழுவலாம். அந்த உடம்பு வலியெல்லாம் போய் நல்லா தூங்கி எழுந்திரிக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்குள்ள அந்த கரப்பா நீர்லாம் சரியாக வந்துடும். அதே சொல்லலை, இது பிரைட்னஸும் கொடுக்கும் உடம்புக்கு, கலரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இந்த கழனியில்.